பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சக்திவேல் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்து உட்கார்றாரு. நம்ம மாறி இருந்துட்டு சாப்பிட வாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சாப்பாட்டில கொஞ்சம் விஷத்தையும் நம்ம ஒண்ணு பெத்து வச்சிருக்கோம்ல, அது நமக்கு தேவையே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே மாறி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சுங்க? மாமா ஏதாச்சும் சொன்னாரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன நான் என் சொந்த பிள்ளை மாரி தானே வளர்த்தேன். அவன் என்னை இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி என்னை எப்படியெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியுமா? நீங்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஏதாச்சும் எங்களை பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ணனை அப்படி பண்ண உடனே என்னாலே ஏற்றுக்க முடியாமல் அவனை போட்டு நான் அந்த அடியை அடித்தேன். எப்படா நீ அண்ணனை அப்படிலாம் செய்யலான்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணி இருந்துட்டு நான் அவங்க பொண்ணு கூட சேர பிடிக்காம தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாலையும் சொல்லாட்டியும் அதுதானங்க உண்மை. ராஜி இந்த வீட்டுக்கு வந்தாலோ இல்லை கதிரும் நம்ம மாமாவும் ஒன்றா பேசினாவோ உங்கள் 2 பேர்த்துக்குமே பிடிக்கவே மாட்டேங்குதே. ஏதாவது ஒன்று சொல்லி இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தானே இருப்பீங்க. இப்போ மட்டும் என்ன வந்துச்சான்? அவங்க சொன்னது எல்லாமே சரிதானே. ஒன்று நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம், இல்லை அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியே போனதான் நம்மளும் கொஞ்சம் மான மரியாதையோடு இங்கேருந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரவேல் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் இருந்துட்டு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.